أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமையை கைக்கொள்வீர்களாக. அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களாக. சத்தியத்திற்காக தொண்டு புரிய எப்பொழுதும் ஒருங்கிணைந்து முனைப்புடன் இருப்பீர்களாக. மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சியே வாழ்வீர்களாக. இதனால் நீங்கள் வெற்றியாளர்களாய் திகழக்கூடும். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை வேளை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத் ஆல இம்ரான் எனப்படும் 3வது அத்தியாயத்தின் 200வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டுள்ளது, மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. முஸ்லிம்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வருகிற எதிர்மறையான சந்தர்ப்பங்கள், சாதகமான சூழல் இல்லாமல் எதிர்மறையான சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு இவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்னென்ன கட்டளைகளை வழங்கி இருக்கிறானோ அந்த கட்டளைகளையெல்லாம் பேணுவதற்கும், அவன் என்னென்ன தடைகளையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த தடைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பதற்கும் 4 அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை குறித்து தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மனிதன் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி, மறுமையிலே வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்கொள்வதெல்லாம் இந்த 4 நிபந்தனைகளை நிறைவேற்றுவதிலே தான் அடங்கி இருக்கிறது. ஒரு நிபந்தனை பொறுமை, 2வது நிபந்தனை நிலைகுலையாமை, 3வது ஒருங்கிணைந்து முனைப்போடு இருப்பது, தயாராக இருப்பது, 4வதாக இறையச்சம். இந்த 4 நிபந்தனைகளை பேணி வருகிற பொழுது முஸ்லிம்களாக வாழ முடியும், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் முதலாவதாக சபர் என்று சொல்லக்கூடிய பொறுமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுமையின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டால், சத்தியம், நீதி, ஒழுக்கம், இவற்றுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கு முன்னாலும் உறுதியோடு நிலைத்து நிற்பது என்பதுதான். சில சமயத்தில் எதிரிகள் என்பவர்கள் வெளியிலிருந்தும் வரலாம், சில நேரங்களில் மனுஷனுக்குள்ளேயே இருப்பார்கள் எதிரிகள். ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயுமே அவனுக்கான எதிரிகள் இருப்பாங்க. இந்த சட்டவிரோதமான செயல்கள் செய்கிறது, அநியாயம் செய்வது, கொடுமை இழைக்கிறது, காம உணர்வு கிளர்ந்தெறிந்து பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுறது, உலகத்தை அனுபவிக்கக்கூடிய மோகம், உல்லாசம் அனுபவிக்கிறது, கோபம் ஏற்படுவது, இந்த மாதிரியான மனசில் தோன்றக்கூடிய அந்த உணர்ச்சிகள் இருக்கிறதே,
இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகள், அவனை வீழ்த்திவிடக்கூடிய எதிரிகள். வெளித்தோற்றத்தில் அவன் மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதத்தன்மையை விட்டு வெளியேறி விடுவதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகள் தான். உலகத்தில் பல பேர் இந்த மாதிரி உள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகள் காரணமாக தங்களையே இழந்திருக்கிறார்கள். அப்போ மனுஷனுக்குள்ளேயே எதிரிகள் இருப்பார்கள். சில நேரங்களில் வெளியே முஸ்லிம்களுக்கான மோமின்களுக்கான எதிரிகள் இருப்பார்கள். அவனுடைய ஈமானை பறித்து விடும்படியான எதிரிகள், இஸ்லாமிய வாழ்க்கையை சிதைத்து விடக்கூடிய எதிரிகள் வெளியிலேயும் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், மனுஷனுக்குள்ளேயும் மனுஷனுக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு இஹ்லாஸான ஈமான், களங்கமில்லாத ஈமான் இருக்கணும். அந்த ஈமானின் அடிப்படையில் ஒரு மனுஷன் எதிர்பார்க்கப்படுகிற ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை வைத்து, அந்த இறை நம்பிக்கை ஒழுக்கத்தை வைத்து தான் இந்த ரெண்டு வகையான எதிரிகளையும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகள், நமக்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளை ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலையும் எதிர்கொள்ள முடியும். வேறு எதனாலும் இதனையெல்லாம் தோல்வியடைய செய்ய முடியாது. அதே மாதிரி ஒழுக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பாளர்கள், காஃபிர் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள், முஷ்ரிக்குகள் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பாளர்கள், இவரிடமிருந்து உடல் ரீதியாக, மானசீகமாக, பொருளாதார ரீதியாக ஏற்படுகிற அச்சுறுத்தல்கள் தான் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள். இவர்கள் நேரடியாக மோமின்களுடைய ஈமானை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்வாங்க, உறுதியை குலைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அச்சுறுத்தல் மூலமாக கொன்று விடுவேன் என்கிற அச்சுறுத்தல் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையே நான் பறித்து விடுவேன், உன்னுடைய இருப்பையே நான் கேள்விக்குள்ளாக்குவேன் என்கிற மாதிரியான அச்சுறுத்தல்கள் வெளியிலிருந்து வரக்கூடியவர், காஃபிர்களிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள். அதை கூட இந்த ஈமான் என்கிற இறை நம்பிக்கையின் மூலமாகவும் ஒழுக்கத்தின் மூலமாகவும் தான் என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்கிறதுக்கு இந்த பொறுமை என்கிற விஷயம், நின்று நிதானமாக செயல்படுவதைத்தான் பொறுமை என்று சொல்லப்படும். பொறுமை என்று சொல்வது கோழைத்தனத்தினுடைய இன்னொரு பேர் அல்ல. நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிக்கிறாங்க. பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொன்னானாக்கா, ஒருவனுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து கையை காலை கட்டி கொண்டிருப்பது அல்ல, அதை நின்று நிதானமாக எதிர்கொள்வது. அறிவை பயன்படுத்தி நாம் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைகள் அவங்களுக்கே சாதகமாகிடும், எதிரிகளுக்கு சாதகமாகிடக்கூடாது, நமக்கே பாதகமாக நடந்துடக்கூடாது. அப்போ அது என்னாகும், உணர்ச்சி வசப்பட்டு செயலாற்றுவது, அவசரத்தில் எதையாவது செய்துவிட்டு பிறகு கை சேதப்படக்கூடிய நிலைமை வந்துவிடும். அப்போது இங்கே பொறுமை என்று சொல்லப்படுவதன் மூலமாக அது உள்ளே இருந்து வரக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும், வெளியிலிருந்து தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஈமானை பறிக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும், இவர்களை எதிர்கொள்வதற்கு பொறுமை வேண்டும் என்று சொன்னால் கோழைத்தனமாக கையை காலை கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல, அறிவுபூர்வமாக நின்று நிதானமாக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பக்க விளைவுகளையும் பார்த்து செயல்படுவதற்கு பெயர்தான் சபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமை. மற்றபடி எதுவுமே செய்யாமல் இருப்பதற்கு பெயர் அல்ல பொறுமை. நிறைய பேர் இந்த பொறுமை என்பதை இப்படித்தான் தப்பாக நினச்சிருக்கிறாங்க. பொறுமையாக இரு என்று சொன்னானாக்கா, அதனால தான் சில சந்தர்ப்பங்களில் சில கொடுமைகள் நடக்கிற சமயத்தில் கொஞ்சம் யாராவது உணர்ச்சி வசப்படுகிற பொழுது அல்லது அதற்கு எதிராக செயல்படுகிற பொழுது பொறுமை பொறுமை என்று சொல்லுவாங்களே, அப்போ அவங்க கேட்குறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அவன் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிட்டு போவான், நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கணுமா என்று கேட்பார்கள். பேசாமல் இருப்பதற்கு பேரல்ல பொறுமை. அந்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்கிற சமயத்தில் அதனால் பக்க விளைவுகள் வரக்கூடாது. எடுக்கிற நடவடிக்கைகள் நமக்கே பாதகமாக வந்துவிடக்கூடாது.
அவர்களுக்கு சாதகமாக ஆயிடக்கூடாது. அதில் நின்று நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் பொறுமையினுடைய அர்த்தம். இந்த உறுதியும் தைரியம் தான் ஒரு மோமினுடைய மிகப்பெரிய சக்தியும் செல்வமும். அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வலிமை. பாருங்கள், பொறுமை என்கிற இந்த மனோவலிமையை கொண்டும் தொழுகை என்கிற வழிபாட்டை கொண்டும் தான் அல்லாஹ்விடத்திலும் உதவி தேடணும்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. 2வது அத்தியாயம் 45வது வசனத்தில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. இது ரொம்ப சிந்தனைக்குரிய வசனம். இந்த மாதிரியான சின்ன வசனமாக இருக்கிற பொழுது நாம் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. குர்ஆனில் இந்த மாதிரி வசனத்தை ஓதுகிற பொழுது அதனை சாதாரணமாக கடந்து போயிடுறோம். யோசித்து பாருங்கள், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பொருள் இருப்பதை நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் தொழுகை என்கிற இபாதத்தை செஞ்சுட்டு அந்த கடமையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று கேட்பதில் ஒரு புரிதல் நம்மளால் எடுக்க முடியுது. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறது, உதவி செய்ய சொல்லி துவா கேட்குறது, அது என்ன பொறுமையின் மூலமாக உதவி கேட்கிறது? பொறுமையின் மூலமாக உதவி தேடுதல்னா எப்படி? புரியலையே. தொழுதுட்டு உதவி கேட்குறதுங்கிறது புரியுது. எல்லாருமே தொழுது முடிஞ்சோன்னு துவா கேட்பாங்கள்ல. செய்ய வேண்டிய கடமைகளை இபாதத்தை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் இபாதத்தை நிறைவேற்றிட்டேன், இதனால் எனக்கு ஏதாவது நன்மையை கொடு, எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கலாம். பொறுமையை கொண்டு உதவி தேடுறதுன்னா எப்படி? அதுவும் அல்லாஹ்ட்ட என்று கேட்டால் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதல்ல. எல்லாரும் பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்ற சமயத்தில் தொழுவாங்க, அது உண்டு. அல்லாஹ்ட்ட தான் சரணடையணும், அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யணுங்கிற அந்த புரிதல் அடிப்படையில் தொழுதுவாங்க. அது மாதிரி இபாதத்துக்களை செய்வாங்க. அதன் மூலம் அல்லாஹ்ட்ட இபாதத்தும் உதவியும் கேட்பாங்க. யாராவது பொறுமையாக இருந்திருக்கிறாங்களா? ஒரு குடும்ப சிக்கல் வருகிறது, ஒரு பொருளாதார சிக்கல் வருகிறது, ஒரு பார்ட்னர்ஷிப்பு தகராறு வருகிறது, பிரச்சனைகள் தான். அந்த சமயத்தில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் கையிலையும் இருக்குது. அல்லாஹ்வே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டான். நீங்களும் நின்று நிதானமாக செயல்படுங்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்துங்கள். அந்த அறிவோடு சேர்த்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? சில ஆற்றல்கள் திறமையும் கொடுத்துருக்கிறான். அவையெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த சிக்கலிருந்து எப்படி விடுபடுறது என்று நீங்களும் யோசனை பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்களாவது எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் அல்லாஹ் வந்து பிரச்சனை தீர்க்கணும்னு எதிர்பார்த்தாக்க நடக்காதுன்னு அர்த்தம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். குடும்ப விவகாரங்கள் வருது, 2 குடும்பங்கள் மோதிக்கிறாங்க. அது ஒரு திருமண பிரச்சனையாக இருக்கலாம். பொண்ணு கொடுத்து எடுக்கிற விஷயத்தில் 2 குடும்பங்களுக்கு இடையில் என்ன செய்வாங்க? மிக மிக அவசரப்படுவாங்க, புத்தியை கடன் கொடுத்துருவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. அங்கே ஈகோ தான் பெருசாக நிற்கும். அந்த ஈகோவின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள். அந்த சமயத்தில் என்ன மாதிரி செயல்படணுங்கிறத பற்றி நின்று நிதானமாக செயல்பட மாட்டாங்க. அவர்களே சில விஷயங்களை அவர்களாக வருத்தி கொள்வார்கள். அதில் அல்லாஹ்வுக்கு எந்த பங்கும் இருக்காது. செய்கிற தப்பு பூரா இவங்களாக தான் இருக்கும். ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, பல பிரச்சனைகளை உருவாக்கி வைத்து கொண்டு பிறகு அல்லாஹ்ட்ட போய் கை நீட்டினானாக்க எப்படி கிடைக்கும்? அப்போ நின்று நிதானமாக செயல்பட வேண்டும். அது உங்கள் கையிலையும் இருக்குது. அதன் அடிப்படையில் அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க. நீங்களும் செய்ய வேண்டியதை செய்யுங்க. புத்தியை பயன்படுத்தி நின்று நிதானமாக செயல்படுங்க. பொறுமையாக செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட கேளுங்க. எந்த பொறுமையும் இல்லாமல் அவசரப்பட்டு காரியங்களை எல்லாம் குழப்பத்தில் ஆக்கின பிறகு அல்லாஹ்ட்ட போய் கை நீட்டுறதுல அர்த்தம் இல்லை என்பதுதான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக மட்டும் அல்லாஹ்ட்ட உதவி தேடாதீங்க, பொறுமையின் மூலமாக உதவி தேடுங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போ எதிரிகளையும் அவங்களுடைய எதிர்ப்புகளையும் சமாளிக்கிறதுக்கான முக்கியமான முதலாவது நிபந்தனையாக பணபலம், ஆயுத பலம், திட்டமிடுறது, தொழில்நுட்பம், இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் பொறுமை, அந்த விஷயத்தை தான் இங்கே ஃபஸ்ட்டு அறிவுறுத்தப்படுகிறது. காரியங்களை பார்க்கிற பொழுது அது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எதிரிகள்
வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள். இவர்களை தோல்வியடைய செய்கிறதுக்கு முதல்ல நின்று நிதானமாக செயல்படுகிற ஒரு வேலை வேண்டும். இது வெற்றி பெறுவதற்கான முதல் நிபந்தனை. பாருங்க, வெளியிலிருந்து வரக்கூடிய அடக்குமுறைகளை போராடி ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில தேவைகள் இருக்குது. எதிரிகள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அவங்கள்ட்டிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? பணம் வேணும், ஆயுத பலம் வேணும், திட்டமிடணும், தொழில்நுட்பமெல்லாம் வேணும். ஆனால் அதெல்லாம் வேறொரு இடத்துல குர்ஆன் சொல்லவும் செஞ்சிருக்கு. வஅய்து லஹும் மஸ்ததாத்தும் மின் குவா, அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும், வமிர் ரிபாத்தில் ஹைலி, தயார் நிலையில் இருக்கக்கூடிய குதிரை படைகளையும் திரட்டி வையுங்கள். எந்த அளவுக்கு? துர்ஹிபுன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும் ஆஹரீன மின் தூனியும், அதன் மூலமாக அல்லாவுக்கும் உங்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறாங்களே அவர்களையும் அவங்க அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடைய செய்யணும். நீங்கள் தயார் செய்து வைக்கக்கூடிய அத்துணை தளவாடங்களை பார்த்து எதிரிகள் பயப்படணும். இவங்கள்ட்ட மோத முடியாது, இவங்க பெரிய பலசாலியாக இருக்கிறாங்க, பணபலம் உடையவங்களாக இருக்கிறாங்க, ஆயுத பலம் உடையவங்களாக இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட தொழில்நுட்பம் இருக்கிறது, இவங்களை எதிர்த்துட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது என்று தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களை பார்த்து எதிரிகள் திகிலடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நிறைய விஷயங்களை சேகரித்து கொள்ள வேண்டும் என்றும் கூட ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் அன்ஃபால்ங்கிற 8வது அத்தியாயத்தில் 60வது வசனம். அப்போ எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்கிற பொழுது இதெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் எல்லாம் விட முதல்ல தேவைப்படுகிற நிபந்தனை பொறுமை அப்படிங்கிற விஷயம். வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கான இரண்டாம் பட்ச தேவையும் நிபந்தனை தான் இந்த உலகியல் ரீதியான தளவாடங்கள். ஆயுதமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லாம் செகண்டரியாக வர வேண்டிய நிபந்தனைகள். எதிரிகளை ஃபேஸ் பண்ணணும்னாக்க இதெல்லாம் வேணும். ஆனால் ஃபஸ்ட்டு முன்னுரிமையாக இருந்து பண்ண வேண்டிய முதல் நிபந்தனை பொறுமை. ஏன் தெரியுமா? இங்கே முக்கியமான விஷயம், நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த பொறுமையும் தைரியமும் இல்லைன்னு சொன்னால் பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வச்சுக்கிட்டால் ஜெயிக்கிறது சாத்தியமில்லை. ஆயுதமெல்லாம் இருக்கும், அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணுமே, ஒரு பொறுமை வேண்டுமே. அப்போ பொறுமை என்கிற அந்த ஆயுதம் இல்லாமல் வெறும் உலக ஆயுதத்தை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, சத்தியம் ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி. நீதி ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி. அப்போ சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடியவர்களும் அதை சாமர்த்தியமாக பயன்படுத்துவர்களும் அநீதியாளர்களாக இருந்தாலும் ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெறுவாங்க. அப்படித்தானே இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. எதிரிகள்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, அநியாயமாக கொடுமை இழைக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அந்த ஆயுதம் இருக்கிறனால நீதியோடு நடக்கிறாங்களா? அநியாயம் தான் செய்கிறான், கொடுமைகள் தான் செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், சத்தியத்தில், ஒழுக்கத்தில், நீதியில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும். சத்தியமேவ ஜெயதே என்று அரசாங்க முத்திரையில் போடுவாங்க. உண்மைதான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்மையே வெல்லும் என்று தமிழில் அதை போட்டிருப்பாங்க. அல்லாஹ் எதிர்பார்க்குறது அதுதான். ஜெயிக்க வேண்டியவர்கள் ஒழுக்கசீலர்கள், உண்மையாளர்கள், நீதிமான்கள் தான் ஜெயிக்கணும். ஆனால் நடக்கிறது இங்கே என்ன இருக்குது? அநியாயம்தான் ஜெயிக்கிறாங்க. அவன்கிட்ட ஆயுத பலம் தளவாடமெல்லாம் இருக்குது, ஆனால் நீதி இல்லை. இங்கே முஸ்லிம்கள் நீதிக்காக வேண்டித்தான் போராட வேண்டும், உண்மைக்கும் ஒழுக்கத்திற்காக வேண்டித்தான் போராட வேண்டும். அதுக்கு தேவை ஆயுதத்தை தாண்டிய ஒரு நிதானம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் ஆயுதங்களே தேவைப்படாமல் பொறுமை, தைரியம், இந்த ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு, அந்த ரெண்டை மட்டுமே ஆயுதமாக கொண்டு நிறைய பேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எந்த விதமான உலகியல் ரீதியான தளவாடங்களும் இல்லை, ஆனாலும் நின்று நிதானமாக யுக்தியோடு செயல்படக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆள்களையெல்லாம் வீழ்த்தி இருக்கிறாங்க. அதுதான் வரலாறு. அப்போது இந்த மாதிரி பொறுமையை கொண்டு, ஒழுக்கத்தை கொண்டு நின்று நிதானமாக செயல்படக்கூடிய அந்த
ஒரு பெரிய மனித குணத்தை வைத்து கொண்டு தோல்வியடைய செய்ய வேண்டியவர்கள் தான் ஒவ்வொருவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ளிருந்து கிளம்பி வரக்கூடிய கெட்ட ஆசைகள், தீய உணர்வுகள். இந்த பக்குவமான பொறுமை அப்படிங்கிற அந்த குணம் இல்லாமல் மிக எளிமையாக ஒரு சாதாரணமான பொறுப்பை கூட யாராலையும் நிறைவேற்ற முடியாது. இது முதல் நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக அதே வார்த்தையிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை வசாபிரு, இஸ்பிரு அப்படின்னு சொன்ன மாதிரி வசாபிரு, இதுவும் சபுருங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். ஆனால் இந்த சாபிரு அப்படின்னா அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிற்கிறது, நிலை குலையாமல் நிற்கிறது, அப்படி முன்னேறணும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விளக்கங்கள் இருக்கிறது. இப்போ முஸ்லீம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இடையில் ஆயுத போராட்டம் துவங்கிய சமயத்தில் தான் இந்த வசனம் கூட இறங்குது. எந்த கட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இடையில் ஆயுத போராட்டம் வரலாற்றில் ஆரம்பிச்சிட்ட சஹாபாக்கள் காலத்தில் அப்போ தான் இது இறங்குது. அப்படியானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நிலை குலையாதீங்க, ஃபஸ்ட்டு டிஸ்பிரிட் ஆகக்கூடாது. மனுஷன் தோல்வி அடைகிறதே அங்கே தான். பெரிய பலசாலியாகவும் பணபலம் கொண்டவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருந்தாலும் டிஸ்பிரிட் ஆகிட்டான்னு சொன்னாக்க அவனால் எதையுமே அட்டன் பண்ண முடியாது, தோல்வி நிச்சயம். அதுதான் இந்த சாபிரு என்கிற விஷயம். ஒருபோதும் நிலை குலைஞ்சிடக்கூடாது. பொறுமைங்கிறது நின்று நிதானமாக செயல்படுறது. சாபிரு என்று சொன்னானாக்கா நிலை குலையாமல் எதனையுமே தயங்காமல் எதிர்கொள்வது. இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. எந்த மாதிரியான சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அது இல்லாமல் போனால் அவர்கள் ஜெயிப்பது சுலபம் இல்லை, அல்லது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதனுடைய அர்த்தம் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு எந்த விதமான ஆயுதங்களும் தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை. முதல்ல தேவை நிலை குலையாத தன்மை அப்படிங்கிறது தான். ரெண்டாவது விஷயம், அதற்கேற்ற உலகியல் ரீதியான உபகரணங்கள் வேணும். மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வராபித்து, சத்தியத்திற்காக வேண்டி சேவை செய்கிறதுக்கு, தொண்டு செய்வதற்கு எப்பொழுதும் ஒருங்கிணைந்து முனைப்போடு இருங்கள். ராபித்துங்கிற ஒரு ஒற்றை வார்த்தைக்குள்ளே இவ்வளவும் இருக்குது. சத்தியத்திற்காக வேண்டி பணியாற்றுவதற்கு ஒருங்கிணைந்து இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும், முனைப்போடு இருக்கணும், வீரியமாக இருக்கணும். ரபத்து அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த ராபித்துங்கிறது வருது. எல்லை பகுதியில் எதிரிகள் நுழைவதற்கு எங்கே எல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அந்த இடைவெளிகளில் குதிரைகளை தயார் செய்து காவல் நிறுத்துவதற்கு அரபியில் ரபத்தல் ஹைல் என்று சொல்வார்கள். குதிரைகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு எதிரிகள் உள் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் இருக்க அந்த இடத்துல பூரா வரிசையாக நிறுத்துறதுக்கு தான் ரபத்துல் ஹைல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உரிமைகளுக்கான போராட்டங்களில் பங்கு பெற்று ஓரணியில் திரண்டிருப்பதை முராபித்தா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நாம் இப்போ போராட்டங்கள்லாம் நடத்துகிறோமா இல்லையா? அந்த போராட்டம் என்பது கசகசான்னு இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்போடு பார்க்கிற பொழுதே இவர்கள் வீரியமானவர்கள், திறமையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், இவர்களிடத்தில் கட்டுக்கோப்பு இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது என்று தெரிகிற அளவுக்கு எல்லோரும் சீராக நின்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது அவங்களுக்கு முராபித்தா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த போராட்ட களங்களில் அவங்களுடைய பங்களிப்புகளை எல்லாம் கொடுத்து ஒரே அணியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள், அதில் இறந்து விடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருப்பதை பல ஹதீஸ் சொல்லுது. நாமெல்லாம் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறோம் பல விஷயங்களுக்கு. நேரடியாக எதிரிகளோடு யுத்த களத்தில் மோதுகிற, ஆயுதத்தை தாங்கி மோதுகிற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளெல்லாம் இங்கே இல்லை. மட்டுமல்ல, அது செய்யவும் கூடாது என்பது ஒரு விஷயம். ஆனாலும் கூட நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக வேண்டி போராட்டங்களை நடத்துகிறோமே, நாமெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அதில் கலந்துக்கிறோம். அல்லது உரிமைகளை பெற வேண்டுமே, நம்முடைய அடுத்த தலைமுறைகள் பாதுகாப்பாக இருக்கணுமே, இப்போவே நாம் இந்த சீரழிவுக்கு தள்ளப்பட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இதைவிட மிகப்பெரிய சீரழிவுக்கு ஆளாகுமே, இந்த மாதிரி உணர்வுகளில் தான் போராட்டங்களில் பங்கு பெறுறோம். இல்லை, அதை தாண்டி அதுவும் ஒரு அமல், அதுவும் ஒரு இபாதத் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதில் கலந்து கொள்வதற்கு மன கட்டுப்பாடோடு நீதிக்காக வேண்டி, உரிமைகளுக்காக வேண்டி, சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி, ஒழுக்கத்திற்காக வேண்டி போராடுகிற போராட்டத்திலே கலந்து கொள்வதும், அப்படி கலந்து கொள்கிற பொழுது ஏற்படுகிற மரணங்கள் இருக்கிறதே, அந்த மரணங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய களத்திலே ஆயுதத்தோடு எதிரிகளை சந்தித்து மௌத்தா போகிறது, ஷஹீதாகிறது மாதிரியே இந்த மாதிரியான சத்தியத்திற்காக போராடுகிற போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நன்மை இருக்குது. நிறைய ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஊர்வலங்கள், ரோடு ஷோக்கள் நடக்கிற பொழுது, இந்த கரூரில் எல்லாம் 42 பேருக்கு மேலே செத்து போனாங்களே, அந்த மாதிரி கசகசப்பாக இருக்கக்கூடாது. வெறும் அசத்தியத்துக்காக வேண்டி ஒன்று சேருவதல்ல, கட்டுப்பாடு இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று கூடுறதல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தணும், முஸ்லிம்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்கு, உண்மைக்கும் ஒழுக்கத்திற்குமான உரிமைகளுக்குமான போராட்டம் என்பது சராசரி அரசியல்வாதிகளைப் போல இருந்துடக்கூடாது. ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்கணும். அதில் கலந்து கொள்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரிபாத் யௌமின் ஃபீ சபீலில்லாஹி கைருன் இந்தல்லாஹி மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரே ஒரு நாள் அல்லாஹினுடைய வழியிலே போராட்டத்தில் இணைந்திருப்பது இந்த உலகமும் அதில் உள்ளவைகள் அனைத்தையும் விட சிறந்தது. ஒரு நாள் இறை மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு போராட்டத்திலே கலந்து கொள்வது என்பது துனியாவும் துனியாவில் இருக்கிறதையும் விடைவெல்லாம் சிறந்தது. இப்படி ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸு, ரிபாத் யௌமின் வலைலத்தின் ஹைரும் மின் சியாமி ஷஹரிம் வ கியாமிஹி. பகைவர்களுக்கு எதிரான போராட்டத்திலே ஒரு இரவும் ஒரு பகலும் காத்திருப்பது, வார்ட் அண்ட் வாட்சிங் சொல்லுவாங்க. ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது எதிரிகள் உள்ளே புகுந்து விடாமல் ஃபசாது செய்யாமல், உதாரணத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கிற பொழுது முஸ்லீம்களுடைய ஒரு பெரும் மாநாடு நடக்குது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்து விடாமல் இருக்க வேண்டும். ஏன், எதிரிகளே வந்து ஏதாவது கொண்டு வச்சு போட்டு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை, விபத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது இல்லையா? அப்படி ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்காக வேண்டி சில வீரர்களை அல்லது சில தொண்டர்களை இரவு முழுக்க என்ன செய்வாங்க, அடுத்த நாள் நிகழ்ச்சி, இரவு முழுக்க பாதுகாப்புக்காக வேண்டி பாரா போவதற்கு சில பேரை நியமிப்பாங்க. ஆங்கிலத்தில் வார்ட் அண்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்திலையும் அந்த மாதிரி ஒரு சத்தியத்திற்கான ஒரு மாநாடு நடக்கிறது, ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது இரவு முழுக்க காவல் காப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு ரிபாத் யௌமின் வ லைலத்தின் ஹைரும் மின் சியாமி ஷஹரி வ கியாமி. ஒரு இரவு அல்லது ஒரு பகல் இந்த மாதிரி பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவது என்பது ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு சமம், ஒரு மாதம் முழுக்க இரவிலே நின்று வணங்குவதற்கு சமம். அந்த கூலி கிடைக்கும்னு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறது. வைன் மாத்த ஜரா அலைஹி அமலுகுல்லதி கானை அமலுகு. அந்த காத்திருப்பின் பொழுது அவர் இறந்து விட்டால், அவர் உயிரோடு இறந்திருந்தால் எவ்வளவு அமல்களை செய்திருப்பாரோ அத்துணை அமல்களும் அவருக்கு கிடைச்சிடும். அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும்போது மௌத்தாயிடுறாருங்க. ஆனால் அவர் ஹயாத்தோடு இருந்திருந்தால் ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்றார். ஒரு 25 வயசில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறார். ஹயாத்தோடு இருந்திருந்தால் 50 வயசு வரைக்கும் இருந்திருப்பார். ஆனால் மௌத்தா வந்து 25 வயசில். அப்போ மிச்சம் 25 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அமல்கள் செய்திருந்தால் என்ன நன்மைகள் அவருக்கு கிடைக்குமோ அந்த நன்மைகள் அதில் மௌத்தானா கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மைகள். இந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் வருகிறது, உஜ்ரிய அலைஹி ரிசுக்குஹு வ அம்னல் ஃபத்தான். அவருடைய உணவும் அவருக்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கும். 25 வயசுக்கு உண்டான வாழ்வாதாரமும் அவருக்காக வேண்டி தயாராக இருக்கும். அதே மாதிரி அவர் ஷைத்தானுடைய எல்லா வகையினுடைய குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார் என்று சொல்லி இன்னும் அப்படியே போகிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் குல்லு மையத்தின் யஹ்துமு அலா அமலிஹி. ஒவ்வொரு மனுஷனுடைய மரணமும் அவனுடைய கடைசி செயலோட முடிவடையும். இல்லல்லதி மாத்த முராபித்தன் ஃபீ சபீலில்லா. அல்லாஹ்வுடைய வழியிலே ஒருங்கிணைந்து முனைப்போடு இருந்து மௌத்தா போகிறாங்களே அவர்களை தவிர. அவர்களுக்கு மறுமை நாளிலே மிகப்பெரிய அமைதி கிடைக்கும். வயமனு ஃபித்னத்துல் கபர். கபரினுடைய ஃபித்னாவிலிருந்தும் அவர் நிம்மதியாக இருப்பார். அப்போ இறை வழியிலே பணியாற்றுவது என்பதும் அந்த பணியிலே நம்மை இணைத்து கொண்டு முனைப்போடு செயல்படுவது என்பதும் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஸ்பிரிட் அல்ல.
ஒரு ஹாபி அல்ல. நான் ஒரு அமைப்பில் சேர்ந்திருக்கிறேன், ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் இஸ்லாத்துக்காக வேண்டி பணியாற்றுவது என்பது ஒரு ஹாபியாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடாது. இதில் சேர்ந்து பணியாற்றினால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். இது மூணாவது. கடைசியாக வத்தகுல்லா, அல்லாஹுக்கே அஞ்சி வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கும் சிலருக்கு நிறைய விளக்கங்கள் நமக்கு இருக்கின்றன, நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற விஷயம் கடைசியாக லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 நிபந்தனைகளை நிறைவேற்றுங்கள். 1, பொறுமையோடு இருப்பது. 2வது, நிலைகுலையாமல் இருப்பது. 3வதாக சத்தியத்தை நிலைநிறுத்துகிற போராட்டத்திலே நம்மை இணைத்து கொண்டு எந்த நேரத்திலும் அதை காப்பதற்கு முனைப்போடு தயாராக இருப்பது, தக்வாவோடு செயல்படுவது. இந்த 4மே வெற்றி பெறுவதற்கான 4 நிபந்தனைகளாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை புரிந்து கொண்டுவதற்கும் அதனின்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.